வணக்கம். We have with us today Dr. Chandrika. அவங்க வந்து வெரி renowned எஜுகேஷ்னல் கன்சல்டன்ட். நிறைய படிச்சிருக்காங்க மேடம். நிறைய இடங்களில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கன்சிடரிங் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ் இட் இஸ் அ ப்ளஷர் டு வெல்கம் யூ ஹியர் மேடம். நம்ம அகாடமிக் இன்னைக்கு வந்திருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் கோயிங் டு ஷேர் மெனி ஆஃப் ஹர் இன்புட்ஸ் ரிகார்டிங் நீட் அண்ட் அதர் கோர்சஸ். வணக்கம் மேம். வணக்கம். How to prepare for the NEET exam? யூஸ்வலாக நீட் எக்ஸாம்ஸ் எப்போ வருதுன்னா மே மாதம் ஃபஸ்ட்டு சண்டே தான் வருது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து +1 +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு +2லேயும் ப்ரிப்பேர் பண்ணலாம், +1லேயும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் என்னோடய சின்சியர் அட்வைஸ் என்னென்னா +1லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நல்லது. +2ல் படிக்கும்போது அவங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாம்ஸோட ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் +1லேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னா இட்ஸ் பெட்டர். ஸோ +1லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் பெட்டர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே மேம். இட் நீடட் ஆர் கம்பல்சரி மேம்? இப்போ டாக்டர் ஆகணும்னா இட்ஸ் கம்பல்சரி. நீட்டு எக்ஸாம் இல்லாமல் பேன் இண்டியாலே ஹீ கேனாட் பிகம் டாக்டர்ஸ். ஈவன் இப்போ வந்து அப்ராடில் டாக்டர் கோர்ஸ் பண்ணணுன்னா கூட நீட் எக்ஸாம் அட்லீஸ்ட் அவங்க அட்டன் பண்ணியிருக்கணும். அது அப்ராடில். ஆமாம், அப்ராடில் போய் அவன் கோர்ஸ் பண்ணணுன்னா கூட மெடிக்கல் பண்ணலாம் கூட வெதர் ஹி ஹஸ் ரிட்டன் நீட்டாக அப்படின்னு பார்க்குறாங்க இப்போ. ஸோ அதனால் நீட்டுங்கிறது வந்து கம்பல்சரி டாக்டர் ஆகணும்னா நீட் எழுதி தான் ஆகணும். இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த நீட் எக்ஸாம்ஸ் எழுதுறதுனால அவங்களுக்கு வந்து டாக்டர் ஆகலாம். அட்லீஸ்ட் they should know how to prepare for the objective type of questions for competitive exams, government exams. இது வந்து ஒரு நல்ல opportunities. While they are studying +1 +2 itself, they are preparing for this type of exams அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். நிறைய எக்ஸாமுக்கும் அவங்க வந்து ட்ரெயின் ஆன மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. ஓகே மேம். எந்த கிளாஸில் மேம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறது? ஆக்சுவலாக எக்ஸாமுக்கு +1 +2ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாம்ஸ்லாம் நிறையா இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா 10th +1க்கு வந்து ஒரு ஜம்ப்பு தான் இருக்குது சிலபஸில். ஆமாம். அது வந்து அது ஒரு பிரிட்ஜு கண்டிப்பாக தேவை. அதனால 9th ஸ்டார்ட் பண்ணால் அதுவும் இப்போ ஜேஇலாம் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9th 10thலேயே ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த பேசிக் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த 4 years முடித்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து தே கேன் பிகம் குவாலிஃபை. ஜேஇயாக இருக்கணும், நீட்டாக இருக்கும், குவாலிஃபை ஆகிறது ஈஸியாக இருக்கும். அதனால் இட் இஸ் பெஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் 4 years 9th 10th +1 +2. இந்த 9th 10th +1 +2 ஃபோக்கஸ்டாக இருக்கிறது அவசியம். கண்டிப்பாக நம்ம அதில் அவன் என்ன கோர்ஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த 4 years ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே மேம். வாட் இஸ் த சக்ஸஸ் ஃபார்முலா மேம் ஃபார் எனி எக்ஸாம்ஸ்? இப்போது அதாவது அவங்க போர்டு எக்ஸாம்ஸ் எழுதும்போது ஈஸியாக மார்க்ஸ் வாங்கிடுவாங்க, நல்ல அதாவது 95% கூட வாங்கிடுவாங்க. ஆனால் வென் தே ஆர் கோயிங் ஃபார் த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு அதில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட் மட்டும் இல்லை, ப்ராக்டிஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ 50% அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம்னா 50% ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ப்ளஸ் ப்ராக்டிஸ், திஸ் இஸ் சக்ஸஸ் ஃபார்முலா. தேங்க்யூ மேம். ஓகே.